கட்சியினுடைய கொள்கை அறிவிப்பு அவங்க செஞ்சு அந்த முதல் மாநில மாநாட்டில் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலான இருக்கக்கூடிய உற்பத்தி முறை இது அவங்களுடைய கொள்கையில் ஒன்றாக அறிவித்திருக்காங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கிறேன். பரந்தூராக இருக்கட்டும், என்எல்சியாக இருக்கட்டும், இப்போ புதிதாக அறிவிக்கப்பட்ட அந்த கன்னியாகுமரியுடைய அந்த கனிம சுரங்கங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே கண்டெம்பரரி இஷ்யூஸ். அது சார்பாக இப்படி ஒரு முடிவை அவர்கள் அறிவித்திருப்பதும் அவர்களோடு நாங்கள் இருக்க சொல்லியிருக்கக்கூடிய கருத்து ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயமாக பாசிசத்தை எதிர்ப்போன்னு பேச வேண்டிய ஒரு தேவை எங்கிருந்து வருதுங்களா? அப்போ என்னன்னா மக்கள் அதுக்கு ஆல்ரெடி ட்ரெயினாக இருக்கிறாங்க. அவங்க பாசிசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, கருத்தில் ரீதியாக அது புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதான் அதில் ரொம்ப முக்கியமான. இல்லைன்னா அந்த டேர்மை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. கடந்த 8 லட்சம் வருடங்களில் இல்லாத அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு அளவு 420 ppm இருக்குது, பார்ட்ஸ் பெர் மில்லியன் சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருவதற்கு முன்னாடி 290 ppm தான் இருந்துச்சு. 10 மாதம் இனிமேல் வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 10 மாதம் இனிமேல் சென்னை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வெயில் தான் இருக்கணும். மே, ஜூன், ஜூலையில் வெயில் ரொம்ப கொடூரமாக இருக்கும். இப்போ நம்ம ஏர் ஷோவில் பார்த்தோம் 4 பேர் செத்து போனாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வெட் பல்ப் டெம்பரேச்சர் ஹீட் ஸ்ட்ரோக் இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கை எதிர்காலத்தில் அதிகம் இருக்கும். குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டத்தில் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. அதில் ஒரு சில தீர்மானங்கள் கன்னியாகுமரி அணுக்கனிம சுரங்கம் குறித்தும், என்எல்சி குறித்தும், அதுக்கப்புறமா பரந்தூர் விமான நிலையம், இது எல்லாத்தையும் எதிர்த்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? இது வரவேற்கக்கூடிய ஒரு பார்வையாக தான் பார்க்குறோம். இப்போ இந்த தீர்மானங்கள் மட்டுமல்ல, கட்சியினுடைய கொள்கை அறிவிப்பு அவங்க செஞ்சு அந்த முதல் மாநில மாநாட்டில் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அதாவது காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலான இருக்கக்கூடிய உற்பத்தி முறை இது அவங்களுடைய கொள்கையில் ஒன்றாக அறிவித்திருக்காங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம். ஏனென்றால் இப்போ சமீப காலத்தில் இப்போ எந்த ஒரு நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய நியூ பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் சென்ட்ரிக்காக தான் இருக்குது. அதாவது சூழலை மையமாக வைத்திருக்கக்கூடிய அரசியல் என்பது தான் தற்போதைய முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வாக மாறி வருது. இது உலகங்களுமே நிகழ்ந்து கொடுக்குற முக்கியமான விஷயம். ஈவன் போன அமெரிக்கன் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. யூரோப்பில் நிறைய பார்த்தீங்கன்னா க்ரீன் பார்ட்டிஸ் வளர்ந்துட்டு வராங்க. நியூசிலாண்டாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இருக்கட்டும், இங்கே எல்லாமே க்ரீன் பார்ட்டிஸ்னுடைய ரோல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியாவை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருடங்களாக தொடர்ச்சியாக சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய இயக்கங்கள் உருவாகின ஒரு இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். அப்போ இன்னைக்கு சூழலை மையமாக வைத்து பேசக்கூடிய ஒரு அரசியல் நகர்வு அப்படிங்கிறது வந்திருக்கு. சூழலியல் மறுத்து விட்டு இனிமேல் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. அதனுடைய பாதிப்பு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸாக இருக்கக்கூடிய அது திராவிட இயக்கங்களாக இருந்தாலும் சரி, இடதுசாரி இயக்கங்களாக இருந்தாலும் சரி, இன்று சூழலியல் பிரச்சனைகளுக்கு பேச ஆரம்பித்திருக்கார்கள். அதுதான் இன்னைக்கு டாக்கிங் இஷ்யூ ஆகிருக்கு. முக்கியமான ஒரு கான்ட்ரடிக்ஷனாக வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எமர்ஜ் ஆகும்போது நிச்சயமாக இதை அட்ரஸ் பண்ணாமல் அவங்களால போக முடியாது. இதை அட்ரஸ் பண்ணாமல் அவங்களால சஸ்டெயின் ஆக முடியாது. ஸோ அதை புரிந்து கொண்டு அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்காங்க. ஸோ அடிப்படையில் அவர்கள் கொள்கையில் காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற அளவில் இருக்கக்கூடிய உற்பத்தி முறை அப்படின்னு சொல்கிறது முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கிறோம். அது தொடர்ச்சியாக சூழலினுடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறதுன்னு நான் பார்க்குறேன். இரண்டாவது, இந்த தீர்மானங்கள் அந்த குறிப்பாக இருக்கக்கூடிய அது பரந்தூராக இருக்கட்டும், என்எல்சி இருக்கட்டும், இப்போ புதிதாக அறிவிக்கப்பட்ட அந்த கன்னியாகுமரியுடைய அந்த கனிம சுரங்கங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே கண்டெம்பரரி இஷ்யூஸ். அதாவது இப்போ புதுசாக எமர்ஜ் ஆகிட்டு வரக்கூடிய பீப்புள்ஸ் மூவ்மெண்ட், எக்காலஜி சம்பந்தமாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவர்கள் அன்றாட அவங்க பிரச்சனைக்காக குரல் கொடுத்துருக்கக்கூடிய மூவ்மெண்ட், அது சார்பாக இப்படி ஒரு முடிவை அவர்கள் அறிவித்திருப்பதும் அவர்களோடு நாங்கள் இருக்க சொல்லியிருக்கக்கூடிய கருத்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறோம். ஏன்னா கடந்த ஒரு 10 வருடங்களாக நிறைய சூழல் போராட்டங்கள் நிகழ்ந்திருக்கு. அதில் எல்லாரும் வெற்றி கண்டிருக்காங்க இல்லைங்களா? அதனுடைய அடுத்த காரணம்னா இப்போ என்ன தமிழகத்தில் நியூ எமர்ஜிங் இஷ்யூஸாக என்ன இருக்குது அப்படின்னா பரந்தூர் அதில் ஒரு முக்கியமான இதாக இருக்குது. தூத்துக்குடி அப்படிங்கிறது உங்களுக்கு எதுக்குன்னு தெரிஞ்சுக்கும். கன்னியாகுமரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பயங்கரமான மாசு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போ அந்த கடலோர பகுதிகளில் இப்படியான ஒரு புதிய திட்டம் அறிவிப்பு அப்படிங்கிறது அந்த பகுதியில் மக்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணியிருக்கு. நீண்ட நெடிய காரணமாகவே என்எல்சியோடைய பாதிப்படைந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டு வராங்க. அப்போ கண்டெம்பரரியாக இந்த இஷ்யூஸ் இன்னும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான தீர்வு மக்கள் இயக்கங்கள் இருக்குன்ற இந்த ஒரு காலகட்டத்தில் புதியதாக இருக்கக்கூடிய இந்த தீர்மானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம்.
ஓகே. பட் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாங்க அப்படின்ற பட்சத்துல, அவங்க கொள்கை அறிவிக்கும்போது சூழலியல் சார்ந்த விஷயங்கள பேசுறதா இருக்கட்டும், இது அரசியலா எடுத்துக்கலாமா? ஏன்னா அவங்க ஒரு இஷ்யூ வருது, அந்த இஷ்யூ சார்ந்து நம்ம குரல் கொடுக்குறோம் அப்படின்ட்டு தான் இதுவரைக்கும் கட்சிகள் பேசிட்டு இருந்திருக்காங்க. சூழலியல் சார்ந்து நான் சொல்றேன். பட் கொள்கையிலேயே ஒரு விஷயத்த அறிவிக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாட்டில் நெக்ல இருக்கோம். இப்போ ம். வந்து என்ன கிரைசிஸ் இப்போ என்ன உலகளவில் என்ன பேசிட்டு இருக்கோம்? குளோபல் வார்மிங் இல்லைங்களா? ம். நீங்க குளோபல் வார்மிங்கை மறுத்துவிட்டு இன்னைக்கு அரசியல் பேச முடியாது. ஏன்னா உயிரினங்களுடைய இருத்தலுக்கான கேள்வி அது வந்து மாறிடுச்சு. அது நோ மோர் ஒரு சயின்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. இட்ஸ் அன் பொலிட்டிக்கல், எக்காலஜிக்கல், எக்கோசென்ட்ரிக்கா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஸோ அப்படி ஒரு குளோபல் வார்மிங் இன்னைக்கு மனித இருத்தியலே கேள்விக்குண்டா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க அதை அட்ரஸ் பண்ணாம எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்க முடியாது. அப்படி இருக்கிறதுங்கிறது irrelevant-ஆ மாறிடும். ஸோ அப்போ பேசிக்கான உங்களுடைய மேஜராக இருக்கக்கூடிய கட்சியினுடைய அடிப்படை கொள்கையாக நிச்சயமாக அது கொண்டு வரப்பட வேண்டும். ஸோ அந்த வகையில் அதனுடைய தேவை வந்திருக்கிறது. அதை புரிந்து கொண்டு அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஸோ அப்போ அது சார்ந்தா இன்னைக்கு அது சார்ந்து நீங்கள் குளோபல் வார்மிங் சார்ந்து இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் தான் நீங்கள் பேசி ஆகணும். இனிமேல் குளோபல் வார்மிங் சார்ந்து இருக்கக்கூடிய சோஷியல் டிஸ்பாரிட்டி தான் நீங்கள் வந்து பேசுகிறீங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும். இப்போ மழை வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், எனக்கு ஒரு மாதிரி பாதிப்பு ஏற்படலாம், வேறவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வேற ஒரு குடிசையில் இருக்கிறவங்களுக்கு 1 மணி நேரம் மழை பெஞ்சாலும் மிகப்பெரிய பிரச்சனை. நமக்கு 3 மணி நேரம் பிரச்சனை மழையை நாம தாங்க முடியும், ஓரளவுக்கு சஸ்டைன் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பேரிட்டியோட தான் இருக்குது. அப்படி இருக்கின்ற போது இன்னைக்கு கிளைமேட் எக்ஸ்ட்ரீம்ஸோடு இருக்கக்கூடிய உலகமாக மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அடிப்படை கொள்கையில் இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு இதுக்கான தீர்வை நோக்கி நகராமல் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இயங்க முடியாது. ஏன்னா பேசிக் கான்ட்ரடிக்ஷன் எனக்கு வந்தது. ஸோ அப்போ அந்த இடத்துக்குள்ள இருக்க அரசியலில் இது ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக தான் வந்து பார்க்குறேன். இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. ஸோ அந்த கொள்கையிலேயே அறிவிச்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா தான் பார்க்குறீங்க. நிச்சயமா. ஸோ அண்ட் இன்னொன்று இப்போ கன்னியாகுமரி அந்த அணுக்கனிம சுரங்கம் பற்றி பேசும்போது அது எல்லாமே லாங் டைம் விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். இப்போ என்எல்சியாக இருக்கட்டும், பரந்தூர் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக வந்து அங்கே போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு லாங் டேர்ம் இஷ்யூவாக இருக்கும்போது சூழலியல் சார்ந்து பேசும்போது இது எல்லாமே எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில்? இந்த லாஸ்ட் ரிஜிம் சேஞ்ச் எடுத்துக்கோங்களேன். இந்த ரிஜிம் சேஞ்ச் எப்படி நடந்துச்சுன்னு ஒரு 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வந்துட்டு ஏடிஎம்கேவோட கவர்மெண்ட்டுங்களா, அந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்டோடைய ஒரு அதிருப்தி எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் 10 இயர்ஸாக நடந்த வேறு நிகழ்வுகள், வேறு விதமான மக்கள் இயக்கங்களுடைய ஒரு குமுலேட்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கு ஒரு வேறு பொலிட்டிக்கல் சேஞ்ச் கொண்டு வரக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. ஸோ 2010 அந்த ஆன்டி நியூக்ளியர் ஸ்ட்ரகிள்லேருந்து ஆரம்பிச்சு அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் அப்படியே டெவலப் ஆகிட்டே வருது. அதுக்கப்புறம் மீத்தேன் எதிர்ப்பு இயக்கமாக இருக்கட்டும், 8 வழி சாலை எதிர்ப்பு இயக்கமாக இருக்கட்டும், நியூட்ரினோ எதிர்ப்பு இயக்கமாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு போராட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் எமர்ஜ் ஆகிட்டு. இந்த பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு இண்டிபெண்டான மைண்ட் செட்டை வந்து உருவாக்குது, ஒரு டெமோக்ரட்டைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை உருவாக்குது. ஏன் நாம் வந்து ஃபாசிசத்தை வந்து கடுமையாக இங்கே எதிர்க்கிறோம்? ஒரு புதுசாக ஒரு கட்சி வரும்போதே நாங்கள் வந்து ஃபாசிசத்தை எதிர்ப்போம்னு பேச வேண்டிய ஒரு தேவை எங்கேருந்து வருதுங்களா? அப்போ எதுனா மக்கள் அதுக்கு ஆல்ரெடி ட்ரெயினாக இருக்கிறாங்க. அவங்க ஃபாசிசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, கருத்தில் ரீதியாக அது புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதான் அதில் ரொம்ப முக்கியமான. இல்லைன்னா அந்த டேர்மை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இல்லை, மக்களுக்கு புரியாத ஒரு டேர்மை எடுத்தோன்னே நீங்கள் பேசிட முடியாது. அப்போ ஆல்ரெடி இதுக்கு பக்குவப்படுத்திருக்காங்களா? இது பக்குவப்படுத்துவதற்கான இந்த ஒரு சூழல் அப்படிங்கிறது கடந்த ஒரு 10 ஆண்டுகள் பல்வேறு விதமான இயக்கங்கள் உருவாகுது, மக்கள் இயக்கங்கள். இந்த மக்கள் இயக்கங்கள் எல்லாமே தன்னிகழ்ச்சி. இப்போ ஸ்டெர்லைட்டில் உருவானதாக இருக்கட்டும், மீத்தேன் எதிர்ப்பு இயக்கம், இதெல்லாம் மக்கள் தன்னிகழ்ச்சியாக ஒரு இயல்பு. அப்போ அங்கங்கே அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய லீடர்ஸ் வந்து எமர்ஜ் ஆகிறாங்க. இங்கே வந்து ப்ரொஃபஸர் ஜெயராமணியை வந்து எமர்ஜ் ஆகிறாங்க, உதயகுமார் அப்படி எமர்ஜ் ஆகிறாங்க. இவங்கெல்லாம் 10 வருடத்துக்கு முன்னாடி யாருன்னு தெரியாது. ஆனால் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் வந்து எமர்ஜ் இப்படி ஆளுமைகள் உருவாக்குறாங்க. இதனுடைய குமுலேட்டிவ் எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா மக்களை வந்து அது வந்து ஒரு பன்முகத்தன்மையோடு அவங்கள வந்து ஒரு பழக்கப்படுத்திருக்கு, அவங்களுக்கு வந்து பக்குவப்படுத்திருக்கு. அப்போ இதனுடைய அவுட்கம்ல இருந்து தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த அவுட்கம் வந்து அப்படி ஒரு ரிஜிம் சேஞ்சுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது. அப்போ ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட சேர்ந்தது அப்படிங்கிறது அது வந்து இயல்பாக தங்களுக்கு ஒரு அந்நியப்பட்ட ஒரு விஷயமாக வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனுடைய மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. அப்போ அரசியல் மாற்றத்திற்கு இந்த அடிப்படை கூறு அப்படிங்கிறது ரொம்ப தேவையானது. அப்போ அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பொது சமூகத்தினுடைய தன்மையை உருவாக்கக்கூடிய இடங்கள் கேப்பபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா இந்த மாதிரி அமைப்புகளுக்கும் இந்த மாதிரி இயக்கங்களுக்கும் இருக்குது. அப்போ இது வந்து இயல்பாக உருவாக்குது. ஒரு விவசாயிகளுடைய அந்த கூட்டு உழைப்புங்களா, எப்படி நம்ம நார்த்தில் வந்துட்டு அந்த பஞ்சாப் அண்ட் ஹரியானா விவசாயிகளுடைய அந்த ஒரு போராட்டத்தை பார்த்தோம், அது மாதிரி. அப்போ இங்கே பரந்தூர் போராட்டங்களாக இருக்கட்டும், மற்ற இதாக இருக்கட்டும், இந்த அமைப்பு இவங்களுடைய போனால் கண்டெம்பரரி இந்த மக்களுடைய கான்சியஸ்னஸை வந்து அது வந்துட்டு ஒரு பக்குவப்படுத்துது, ஒரு உருவாக்குது, ஒரு உந்துதல் உண்டாக்குது. அதன் காரணமாக அரசியல் மாற்றங்கள் நிகழுது. அப்போ இதை வந்து இதனுடைய வரக்கூடிய பலனை யார் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் வந்து
வெற்றி அடைகிறார்கள். கடந்த காலத்தில் அதான் நடந்திருக்கு. உங்களுக்கு இந்த கண்டினியூஸாக இதனுடைய மூமெண்ட்ஸ்னுடைய இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி ஆட்சியின் மீதான கூட பயங்கரமான ஒரு அதிருப்தி உண்டாக்குது. அது கிட்டத்தட்ட அது வந்துட்டு ஒரு பிஜேபியினுடைய ஆட்சி அப்படின்னு அவங்க மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஸோ அந்த அதிருப்தி ஒரு ரிஜிம் சேஞ்ச் ஆயிருக்கு. நீங்கள் அப்போ வந்து அவர் 60 சீட்டு வரைக்கும் அவர் வெற்றி பெறாரு, எந்த விதமான ஆளுமை இல்லாமல். அப்போ அவங்களுக்கான பலம் குறைஞ்சி போயிடுச்சோ இல்லை இது பண்ணலாம் நடக்கலாம். அதையும் மீறி தான் நடக்குது அப்படின்னா டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ்னுடைய அந்த வேலை அங்கே தான் இருக்குது. அந்த டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஆஸ்திரேஷனில் இருக்கக்கூடிய ஓட்ஸை இவங்க தான் வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஸோ அந்த டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் வந்து எப்படி எவால்வ் ஆகுதுன்னா இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்லேருந்து தான் எவால்வ் ஆகுது. இது தண்ணி இயல்பாக இவங்களுக்கு எந்த கட்சியும் கிடையாது. இவங்களுக்குன்னு தனியான ஒரு அடையாளத்துக்குள்ளே இருக்குது. இவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான அன்றாட வாழ்வியல் தேவையிலேருந்து அவங்க வராங்க, வாழ் உரிமையிலேருந்து வராங்க. மீத்தேன் எதிர்ப்பாங்க, டெல்டாவை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒற்றை நோக்கம் இல்லைங்களா. கன்னியாகுமரியில் போடுறாங்கன்னா அவங்க பகுதியில் கூட வாழ்வாதாரம் நல்லா இருக்குங்கிறது அவங்களுடைய நோக்கம். ஸோ அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸை உருவாக்குறாங்க. அந்த கான்ஷியஸ்னஸ்க்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறேங்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்துட்டு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து வாக்குகள் இருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக தான் அந்த கெயின் ஓவர் நடக்குது. அப்போ இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது இப்படி தான் நடக்குது. ஸோ அப்போ இந்த மக்கள் இயக்கங்களை நம்ம இப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் காரணமாக கண்டெம்பரரியாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் இயக்கங்களுடைய தாக்கங்கள் இதுவாக தான் இருக்கும். இந்த அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய நகர்வுகள் தான் எல்லா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உண்டு. அதனால் ஒன்று என்ன பண்ணுறாங்க, ஒன்று இந்த பிரச்சனையை வெளியே வரடாமல் பார்க்கக்கூடிய வேலைகள் செய்கிறது, அல்லது இந்த பிரச்சனையை வந்து டிஃபேம் பண்ணுறது இல்லைங்களா, அதுக்கு வந்து மாற்றுக்கிறது அப்படின்னு சொல்கிறது, இல்லை இதுக்கான ஒரு ஆதரவு நிலை. இதுதான் உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ். நீங்கள் அதை மறுத்தளித்து விட்டு போகவே முடியாது. இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று அதை டிஃபேம் பண்ணுவாங்க, அல்லது அதை வந்து மறுத்தளிப்பாங்க, அல்லது கடுமையாக நசுக்குவதற்கான ஒரு வேலைகள் பார்க்குறது, அல்லது இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுங்கிற நிலைமை இருக்குங்க. அது ஏன் இருக்குது? அப்போ அந்த கண்டெம்பரரியாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டோடைய ஸ்ட்ரென்த் அங்கே தான் இருக்குது. ஏடிஎம்கே பீரியடில் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டம் இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து 8 வழி சாலை இது எல்லாத்துக்குமே மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பட் அதையும் மீறி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா தான் பிளான் பண்ணியிருந்தாங்க அண்ட் பண்ணாங்க நிறைய இடங்களில். அண்ட் அதே விஷயம் தான் இங்கே வந்து நம்ம என்எல்சிலேயோ இல்லை பரந்தூர்லேயோ பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ அதே தான் வந்து திராவிட இயக்கங்கள் மாறி மாறி கொடுத்துட்ருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே எப்போ பாசிபிளாக மாறும்? இப்போ ஒரு புதிய கட்சி வந்தால் கூட இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்ற ஒரு கேள்வி தானே இருக்குது. கண்டிப்பாக மாறிடும் நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. பாசிபிலிட்டிஸ் இருக்கா அது எல்லாத்தையுமே திரும்ப பேக் டு நேச்சர் அப்படின்னு கொண்டு வரதுக்கு? பாசிபிலிட்டிஸ் நிச்சயமாக இருக்குது. நிச்சயமாக இப்போ பேக் டு நேச்சர் அப்படிங்கிறது நம்ம சொல்லும்போது என்ன மீன் பண்ணுறோம் அப்படிங்கிறது பொறுத்து தான். எல்லோரும் ஒன்று அது வந்து ரொம்ப ஏளனமாக சொல்லக்கூடிய நீங்கள் என்ன பழைய கற்காலத்துக்கு போகணும்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா, பழையபடி மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகணுமா அப்படிங்கிறது அல்ல. வந்து நம்ம நேச்சரை வந்துட்டு நீங்கள் என்னென்னு புரிஞ்சு வச்சுருக்கீங்கிறத பொறுத்து தான். நம்ம உடம்புங்கிறது நேச்சர் இல்லைங்களா, இது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். நம்ம வந்துட்டு தான் இது நம்ம இந்த உடம்போட இயங்கியல் அப்படிங்கிறது இந்த காற்றை சுவாசிக்காமல் நீங்கள் எங்க முடியாது, தண்ணி சுவாசிக்காமல் தண்ணியை சாப்பிடாமல் நீங்கள் இருக்க முடியாது, நிலம் இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது இல்லைங்களா. வி ஆர் பார்ட் ஆஃப் நேச்சர். இந்த பார்ட் ஆஃப் நேச்சருங்கிற கான்சியஸ்னஸ் தான் நம்ம வந்து இழந்துட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ குழந்தைகிட்ட போய் எதுப்பா இயற்கை எதுப்பா நேச்சர்னு கேட்டால் அந்த காடு மலை குருவி இதுதான் நினைக்குதே ஒழிய நீ வாழக்கூடிய சென்னைங்கிறது நேச்சர் அதை வந்து உணரலை. அந்த அளவுக்கு நம்ம அந்நியப்பட்டு போயிருக்கோம். இதுதான் வந்து மார்க்ஸ் வந்து சொன்னார். இந்த சமூகம் வந்து உங்களை எப்படி வந்துட்டு இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி வந்துட்டு உங்களை எப்படி அந்நியப்படுத்து அப்படிங்கிற 4 விதமான அந்நியம் அதில் வந்து பேசுகிறார். இந்த கேபிட்டலிஸ்ட் உற்பத்தி முறைங்கிறது மனிதனே அவனோட உற்பத்தி பொருள்லேருந்து அந்நியப்படுத்துது. உங்களுடைய லேபர் ஃபோர்ஸுங்கிறது உங்களுக்கு அந்நியமாக யாருக்கோ நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க, உங்களுடைய சக மனிதனிடம் வந்து அந்நியமாக்குது. அவங்களோட நீங்கள் ஒரு கார்டியலான ரிலேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கான உங்களுக்கு பாசிபிலிட்டிஸே கொடுக்குறதில்ல. சமூகத்திடம் நீங்கள் அந்நியமாக இருக்கீங்க. கேஸ்டாக இருக்கட்டும், கிளாஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அது சொன்னது. 4வதாக இயற்கையிடமிருந்து நீங்கள் அந்நியமாக இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ஒரு கேபிட்டலிஸ்டிக் உற்பத்தி முறை அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய இயல்பாக இருக்கக்கூடிய சிந்தனை முறையிலிருந்தும் இயல்பான நடவடிக்கையிலிருந்து உங்களை அந்நியப்படுத்துகிறது. பேசிக்காக இந்த ஏலினேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு, இந்த உற்பத்தி முறை அப்படிங்கிறது. ஸோ இந்த உற்பத்தி முறை தான் இந்தியாவிலும் இருக்குது. நமக்கு இங்கே ஜாதி ரீதியாக இருக்கக்கூடிய இந்த உற்பத்தி முறை கடுமையான ஏலினேஷன் உண்டாகுது. ஒரு தலித்தினாலும் தண்ணீருக்கான உரிமைங்கிறது மறுக்கப்பட்ட ஒரு நாடு தானே இது. இன்னும் அது கண்டினியூ ஆக தான் செய்யுது. எந்த விதமான இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ரிசோர்ஸ்லையும் உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகம் இங்கே இருக்கிறாங்க. ஸோ ஏலினேட்டட் தான் வந்து ஆல்ரெடி இருந்திருக்காங்க. அப்போ இந்த ப்ரோக்ரெசிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த ஏலினேஷனை உடைச்சு அது எப்படி நம்ம இயற்கையோடு இயந்த ஒரு வாழ்வியல் கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறது. அப்போ மார்க்ஸ்னுடைய அந்த எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் மேன்ஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலிசம் அண்ட் ஹியூமனிசம் கம்யூனிசம் சொல்கிறார். பெரியார் வந்துட்டு இந்த அமைப்பு முறை அதனுடைய நிர்வாண தன்மையோடு நான் புரிந்து கொள்ள ஒரு முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிறார். அவர் 2 விஷயம் சொன்னார். மனிதனுடைய இயல்பு தன்மையிலிருந்து மறுக்கக்கூடிய விஷயங்கள், ஒன்று மதம், இன்னொன்று வந்துட்டு அரசியல் அப்படின்னு சொன்னார். இந்த 2 தான் அவங்கள வந்து தடுக்குது அப்படின்னா. அப்போ என்னென்னா ப்ரோக்ரெசிவான விஷயங்கிறது என்னென்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏலினேஷன்ல இருந்து எப்படி இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்விற்கு நகர்றோம் அப்படிங்கிறது, அதை நோக்கி போகிறதா. அதற்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒரு காலத்தில் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்க.
அதற்கு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒரு காலத்தில் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்க. லெனினோட காலகட்டத்திலலாம் அப்படி தான் இருந்தது. அன்னைக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ரோக்ரெசிவான விஷயம் பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு குளோபலைசேஷன் வந்ததுக்கு பின்பாக இன்னைக்கு இயற்கை சுரண்டுகின்ற முறை அப்படிங்கிறது இன்னும் கடுமையாக இருக்குது. கலோனியல் காலகட்டத்தில் ஒரு ஆரம்பிக்கப்பட்ட முறை இன்னைக்கு வந்து அது இன்னும் கடுமையாக இருக்குது. இன்னைக்கு மேன் வர்சஸ் நேச்சர்னு இருக்கு. நம்ம இயற்கையோட இயர்ந்த ஒரு கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது மாதிரி இயற்கை எந்த விதமான சுரண்டலான்னு இது எதில் போய் முடியுதுன்னா இயற்கையோட அழிவில் போய் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது பயோஸ்பியரோட கொலாப்ஸ்க்கு போயிடுச்சு. நீங்கள் 2050க்கு பின்பாக வேறு விதமான ஒரு பூமியை பார்க்க போகிறீங்க. 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு பூமி ஒட்டுமொத்த குளோபல் டெம்பரேச்சரில். அது வேறு விதமான பயோஸ்பியர். இதில் நம்ம சஸ்டைன் ஆக முடியுமாங்கன்னு உலகளவில் கேட்குறாங்க. இன்றைக்கி கிளைமேட் டாக்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் இன்றைக்கி பேக் டு நேச்சர் அப்படிங்கிறது நாம் சொல்லலை. வேறு விதமான நேச்சர் இப்போ மாறப்போகுது. அதுக்கு எப்படி நீங்கள் அடாப்ட் ஆக போகிறீங்கன்னு தான் கேட்குறேன். அப்படி அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கான பொலிட்டிக்கல் தாட்ஸ் உங்ககிட்ட இருக்கா? பொலிட்டிக்கல் பாலிசிஸ் உங்கள்கிட்ட இருக்கா? பொலிட்டிக்கல் ஃபிலாசபிஸ் இருக்கா? இதுதான் எதிர்காலத்திற்கு தேவையானதுன்னு பேசுகிறோம். இதை யார் பேசுகிறாங்கன்னா இன்றைக்கி ஐக்கிய நாடுகள் சபை பேசுகிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபைக்கு கூடிய ஐபிசிசின்னு சொல்லக்கூடிய இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அவங்க பேசுகிறாங்க. உலகளவில் இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க 2030 ஆண்டுக்கு பின்பாக பூமி வேறு நிலைக்கு மாறப்போகிறது. இன்னும் நீங்கள் எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ அடுத்த வாரம் காப் மாநாடு நடக்க போகுது, கிளைமேட் டாக்ஸ் நடக்க போகுது. அப்போ என்னென்னா இந்த மாதிரி வருகிற புதிய சூழல் இருக்குங்களா, அந்த சூழலில் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா இப்போ ஒரு இது கன்வென்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டியோட மாநாடு முடிஞ்சிருக்கு ஐக்கிய நாடுகள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய 30% நிலப்பரப்புகளை பாதுகாக்க வேண்டும் சொல்கிறாங்க. 2030 30% ஆஃப் தி லேண்டை ஆல்ரெடி 17% ஆஃப் தி லேண்டு மட்டும்தான் ப்ரொடெக்டட் ஜோனாக இருக்குது. அது 30% நீங்கள் பண்ணுங்கள். 30% அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். மீதி கூட 70% நீங்கள் உங்களுடைய உற்பத்திக்காக பயன்படுத்திக்கலாம். ஆனால் 30% ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் லேண்ட் எக்கோசிஸ்டத்தை வந்து அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறாங்க. 2030 30% இதான் கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க அதுதான். அப்போ அதை பேசுகிறோம். அப்போ அந்த இயற்கை இருந்தால் தான் இங்கே பூமியில் நீ வாழ முடியும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி பூமி சூடாகிட்டு இருக்கா, மழை அதிகமாக கொட்டுதா, வெயில் அதிகமாக இருக்கா, கடல் மட்டம் உயர்ந்து வருகுதா, இதோட நீங்கள் உயிரினம் வாழ முடியுமா, சிவிலைசேஷன் வாழ முடியுமாங்கிற கேள்வி வரும். பல எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்னென்னா இது பாசிபிளா இல்லையாங்கிறதுலாம் இல்லை, சர்வேலுக்கான கொஸ்டின். இது செய்ய போகிறீங்களா இல்லையாங்கிறது தான். உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. இது நம்ம செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறதுலாம் அந்த சாய்ஸே உங்களுக்கு விட்டு வைக்கல. இயற்கை சொல்லிடுச்சு. இன்னமேல் பல 8 லட்சம் வருடத்திற்கு இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாக இருக்குது. கடந்த 8 லட்சம் வருடங்களில் இல்லாத அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு அளவு 420 ppm இருக்குது, பார்ட்ஸ் பெர் மில்லியன் சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருவதுக்கு முன்னாடி 290 ppm தான் இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 150 இயர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.4 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குளோபல் லெவலில். லாஸ்ட் 50 இயர்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 0.8 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் சாதாரணம் கிடையாது. ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை நம்ம எதிர்கொண்டு வரோம். அப்போது இந்த ஒரு புதிய சூழலில் இதுக்கான பாசிபிலிட்டிஸ்க்கான கொஸ்டின் இல்லை, சர்வேலுக்கான கொஸ்டின். இல்லைன்னா டைனோசர் மாதிரி நாம் ஒரு காலகட்டத்தில் அழிந்து விடுவோம். ஆனால் டைனோசர் அழிந்ததும் அதுக்கு முன்னாடி உயிரினங்கள் அழிந்தது எல்லாமே இயற்கையாக நிகழ்ந்தது. ஆனால் தற்போது நடப்பது இயற்கையாக நிகழ்ந்ததில்லை. அதுக்கும் இதுக்கான வேறுபாடு ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்ன பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோஜெனிக்கான ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். மனித சமூகத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக நாம் அதிகப்படியான ஃபாசில் ஃபியூலை எரித்ததன் காரணமாக, நாங்கள் அதிகப்படியான பெட்ரோலை எரித்ததன் காரணமாக, நாங்கள் அதிகப்படியான நிலக்கரியை எரித்ததன் காரணமாக அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு பூமி சுற்றி சேர்ந்துருச்சு. இதனால குளோபல் வார்மிங் நிகழுது. அப்போ மனிதனுடைய செயல்பாட்டின் காரணமாக நிகழக்கூடிய ஒரு மாற்றம். அப்போ மனிதர்கள் தான் தீர்வு காண வேண்டும். அப்போ நீங்கள் இனிமேல் ஃபாசில் ஃபியூலை பயன்படுத்தக்கூடாது. 2030 50% குறைக்கணும். 2050 வந்துட்டு 0க்கு கொண்டு வரணுங்கிறது விஞ்ஞானிகளுடைய கோரிக்கை. அதற்கு ஏற்று நாம் நடந்தால் இந்த பூமியில் உயிர் வாழ முடியும். இல்லை என்றால் இந்த பூமியில் உயிர் வாழ முடியாத ஒரு சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறது. அப்போ இதுதான் சினாரியோ. அப்போ இதில் பாசிபிலிட்டிக்கான கொஸ்டின் கிடையாது. இது எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறது தான். இதுலேயுமே வந்து இந்த பாதிப்பு வந்து சாதாரணப்பட்ட மக்கள் தான் அதிகமாக இருக்கும். மார்ஜினஸ் கம்யூனிட்டி தான் அதிகமாக பாதிக்கப்பட போகிறாங்க. பணம் படித்தவர்கள் ஓரளவுக்கு தப்பி குறைச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு டெக்னாலஜி ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் சாதாரண மக்கள் தான் முதல்ல பாதிக்கப்படுறாங்க. அப்போ அவர்களுக்காக நம்ம பேசும்போது தான் என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறோம், கிளைமேட் ஜஸ்டிஸ் சொல்லலாம். அப்போ அந்த கிளைமேட் ஜஸ்டிஸ், அந்த என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ் சார்ந்து இருக்கக்கூடிய நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும். அது ஜனநாயகப்படுத்த வேண்டும். இது பாசிபிளாங்கிறத தாண்டி என்னென்னா நாம் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை இப்போ மேற்கொள்ளலைன்னா அழிவு இன்னும் அதிகமாக இருக்கும். கடல் மட்டத்திலேருந்து கடல் மட்டம் உயருது அப்படின்னா முதல்ல பாதிப்புலாம் அந்த பகுதிகள் மீனவர்கள் தானே. வெள்ளத்தினால பாதிப்புனாலும் சாதாரண குடிசை வீட்டில் இருக்கிறவங்க தானே. அப்போ அவனுக்கு ஒரு பாதுகாப்பான வீடை கொடுன்னு கேட்கணும். 10 மாதம் இனிமேல் வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 10 மாதம் இனிமேல் சென்னை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வெயில் தான் இருக்கணும். மே ஜூன் ஜூலையில் வெயில் ரொம்ப கொடூரமாக இருக்கும். இப்போ நம்ம ஏர் ஷோவில் பார்த்தோம் இல்லையா, 4 பேர் செத்து போனாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கை எதிர்காலத்தில் அதிகம் இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெயில் கொள்ளுங்கிறாங்க, தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட்னஸ்ங்கிறாங்க. அப்போ அவங்களை எப்படி பாதுகாக்கிறது? அப்போ அந்த செயல் திட்டங்களை எப்படி கொண்டு வருவது?
அப்போ இவை எல்லாமே நம்மளுடைய அரசினுடைய செயல்பாடுகளில் வரணும். இப்போ மேலை நாடுகளில் வந்து பேசுகிறாங்க, இந்தியாவுக்கு என்டிசின்னு சொல்லியிருக்காங்க, நேஷனல் டிட்டர்மின்ட் கான்ட்ரிபியூஷன் ஒரு பாலிசி இருக்குது. கிளைமேட் சேஞ்சுக்கான 8 மிஷன் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்னிங் கவுன்சில் அமைச்சிருக்காங்க, கிரீன் மிஷன் அமைச்சிருக்காங்க, கிளைமேட் மிஷன் அமைச்சிருக்காங்க. அப்போ ஆனால் மக்களை பாதுகாப்பதற்கான செயல்பாட்டு தலை அது எப்படி கொண்டு வர்றது? ஸோ ஆல்ரெடி எல்லாரும் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். அது இன்னும் வேகப்படுத்த வேண்டும், அது இன்னும் அறிவியல்படுத்த வேண்டும், அது இன்னும் மையப்படுத்த வேண்டும் நாம் சொல்கிறோம். இன்றைக்கி வந்து கோட்பாட்டு அளவில் இருக்குது, பிரின்சிபல்ஸ் அளவில் இருக்குது, சில பாலிசி அளவில் இருக்குது, இன்னும் செயலடிவில் வரல. அப்போ என்னென்னா திராவிட இயக்கங்களாக இருந்தாலும் சரி, இடதுசாரி இயக்கங்களாக சரி, இந்த உண்மையை மறுத்து விட முடியாது. இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பாலிசி தான் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க, மார்க்சிய பார்வையிலேருந்து எக்காலஜி வந்து பார்க்குறாங்க. அது நாங்கள் எங்கள் பூவுலக நண்பர்கள் போன்ற அமைப்புலாம் பெரியார் பார்வை, அம்பேத்கர் பார்வையிலேருந்து நம்ம எக்காலஜியை வந்து பார்க்குறோம். ஸோ இந்த புதிய கருத்தாக்கங்கள் உருவாகி கொண்டு வருகிறது. இந்த புதிய கருத்தாக்கங்கள் மக்களை பாதுகாப்பதற்கான இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை நோக்கி நம்ம நிகர வேண்டும். இதுதான் இந்த நியூ ப்ரோக்ரெசிவ் தாட்ஸ், புதிய சிந்தனைகள் அப்படின்னா இந்த எக்காலஜிக்கல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அது மையமாக இருக்கக்கூடிய சிந்தனை தான். ஸோ அதை தான் நம்ம வந்து பேசுகிறோமே ஒழிய நம்ம பழம்பெருமை பேசவில்லை. மரபு இதில் ரெண்டுக்கான வித்தியாசம், அதை இதுவும் போட்டு குழப்பிக்கிறாங்க. நம்ம பழம்பெருமை பேசலை, வேற ஒரு எக்காலஜி வந்து மாறுது, வேற பயோஸ்பியர். அந்த எக்காலஜிக்கு நீங்கள் போகணும்னா இதுக்கு அடாப்ட் ஆக இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் சயின்ஸை இன்ஃபார்ம் பண்ணுங்க, அந்த சயின்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுங்கிற லேட்டஸ்ட் சயின்ஸ் கிளைமேட்டிக் சயின்ஸ், அந்த சயின்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, பட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல இந்த சூழல் சார்ந்த விஷயங்கள் மாறிட்டு வந்துட்டு இருக்கு, அதுக்கான அவசியம் அப்படின்ட்டு. இந்த அவசியம் அரசுக்கு தெரியாமல் இருக்காது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை கொள்கையாகவே பேசுகிறாரு, சுற்றுச்சூழல் சார்ந்த பேசுகிறாரு அப்படின்னும் போது அது ஒரு வெளிச்சத்துக்கு வருது. ஆனால் இங்கே தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிஸ்ட்ரியை வச்சுருக்காங்க தனியாக சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு. பட் அந்த மினிஸ்ட்ரியை விட பார்த்தீங்கன்னா மற்ற மினிஸ்ட்ரிக்கெல்லாம் நம்ம நிறைய பேசுவோம். நிதித்துறையாக இருக்கட்டும், இல்லை மதுவிலக்காயத்துறையாக இருக்கட்டும், இல்லை பால்வளத்துறை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக பேசணும், தேவைதான், அவசியம். பட் ஏன் சுற்றுச்சூழல் அப்படின்ற ஒரு அமைச்சகம் மட்டும் ரொம்ப சைலண்டாகவே இருக்கும்? அப்படி ஒரு அமைச்சகம் இருக்கிறதே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலை இங்கே இருக்குது? அதை நான் முன்னாடி குறிப்பிட்டது மாதிரி சுற்றுச்சூழல் பொறுத்த வரைக்கும் அது ஏதோ காடு, ஊட்டி, கொடைக்கானல், மலர், மலை, பஜ்ஜி, இளையராஜா ரொமான்டிசைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமாக வந்து அப்படி தான் பார்க்குறாங்க. அது வாழ்வியல் சார்ந்து இருக்கக்கூடியது, நம்ம ஒரு அடிப்படையான விஷயம் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்ல நம்மளுடைய பரபரப்பு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் வந்து நம்மளை எப்படி லீட் பண்ண வைக்குதுன்னா, சரி பரவாயில்லப்பா, ஒரு எறும்பு தானப்பா, பொண்ணை பரவாயில்லப்பா, ஒரு பூச்சி தானப்பா, ஒரு பறவை தானப்பா, ஒரு மிருகம் தானப்பா, ஒரு யானை தானப்பா, ஒரு புலி தானப்பா அப்படின்னு நம்ம அப்படி கடந்து போகிற அளவுக்கு ஆகிட்டோம். நமக்கு நம்மளோட எமோஷனல் அண்ட் எம்பத்தீஸுங்கிறது அந்த அளவுக்கு ஆயிருக்கு. நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் வந்து அப்படி லீட் பண்ண வைக்குது. ஸோ என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அது அப்படின்னு நினைக்கிறாங்க, கார்டனிங் தான் என்விரான்மெண்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி அல்ல. நம்மளுடைய வாழக்கூடிய இந்த பூமி இருக்குல்ல, இதுதான் நம்மளுடைய ஹோம். பேசிக்காக நம்மளுடைய ஹோம் அதுதான். இந்த பூமியில் நீங்கள் ஒரு உயிரினம் வாழ்வதற்கான எல்லா விதமான உரிமை இருக்குது, அதே மாதிரி நமக்கு இருக்குது. ஆனால் எந்த உயிரினமும் வந்து வாடகை கொடுக்குறதில்ல, நாம் மட்டும் தான் வாடகை கொடுக்குறோம். நாம் இந்த பூமியில் பை பர்த்தாக இங்கே இருக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு இல்லையா? நான் ஏன் வாடகை கொடுக்கணும்? நான் ஏன் இந்த காற்றை சுவாசிக்கிற வாடகை கொடுக்கணும்? நான் எங்கே தண்ணியை சாப்பிட்றதுக்கு வாடகை கொடுக்கணும்? ஆனால் காசு கொடுத்து தான் செஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட எக்கனாமிக்ஸ் வந்து உண்டாக்கி வச்சுருக்கீங்களா? பேசிக்காக இதிலிருந்து தான் நமக்கான பிரச்சனை. அப்புறம் நம்ம எக்காலஜி எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அல்லது அதை புரிந்து கொள்ள தவறிவிட்டோம் அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இருக்கணும். ஸோ அப்போ எக்காலஜியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் என்னென்னா எக்கனாமிக்ஸ் தான் பிரயாடிக்கணும். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஜிடிபியில் வந்து பார்க்கக்கூடிய அந்த மணல் இருக்குங்களா, அதுதான் கொடூரமான மணல், அடிப்படையான பிரச்சனை. அமிர்தா சின்ஹா தான் சொன்னார், ஜிடிபியை வச்சு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி நீங்கள் வந்து கணக்கிடவே கொடுக்காது, ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி அது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு சொன்னார் அவர் தான். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வச்சு பாருங்கள். அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து என்விரான்மெண்டல் இண்டெக்ஸ்னு வச்சாங்க. உன்னுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, நீ ஆரோக்கியமான காற்றை சுவாசிக்கிறியா, இந்த ரைட் டு ஹேவ் அண்ட் ஹெல்த்தி என்விரான்மெண்ட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். இப்போ சுப்ரீம் கோர்ட் அடுத்து சொல்லிட்டாங்க, the right to free from adverse impact of climate changes and fundamental rights சொல்கிறாங்க. காலநிலை மாற்ற பாதிப்பு இல்லாத ஒரு வாழ்வில் வாழ்வதற்கான உரிமை என்பது என்னோட அடிப்படை உரிமை. தூய்மையான காற்று என்னோட அடிப்படை உரிமை, தூய்மையான வாட்டர் என்னுடைய அடிப்படை உரிமை. ஆனால் இது எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைக்காம இருக்குது. இதையெல்லாம் யார் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா என்விரான்மெண்டல் மினிஸ்டர் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும், அவங்க தான் அவங்களோட இருக்கு. ஸோ அப்போ அந்த ஒரு வேலையை செய்யக்கூட முக்கியம். இன்றைக்கி மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் மட்டும் இல்லை, மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றத்திற்கும் அவர் தான். தமிழகத்திலே இந்தியாவிலே முதலாக வந்து கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு அமைச்சரை உருவாக்கி இருக்கக்கூடியதும் தமிழக அரசாங்கம் தான், இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் தான். ஸோ அப்போ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ட்ஃபோலியோ அது வந்துட்டு உலக எங்கிலுமே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஃபோர்ட் பண்ணு. ஆனால் டைரக்ட் எக்கனாமிக்ஸ் இவங்களுக்கு தான் கான்ட்ரடிக்ஷன் வருது. என்னென்னா எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம ஏற்றுக்கொள்ள ஒரு மனநிலை இருக்கிறதுனால இந்த என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி நம்ம கண்டுக்கிறது இல்லை. நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் வேற இதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்களோ இதுக்கு அடிப்படையில் தான் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபினான்ஸ் செயல்படணும் அப்படின்னு மாறணும். அதுதான் வந்து சஸ்டைனபிளான சொசைட்டி. நம்மளுடைய பார்வை அப்படிங்கிற நம்ம என்ன நினைக்கிறோம்னா பணம் சம்பாரிச்சுட்டா வந்துட்டு போதும்,
வீடு கட்டி வச்சுட்டா வந்துட்டு போகணும். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணமும் வீடும் அடுத்து 50 ஆண்டுகளுக்கு பின்பாக என்னவாக போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்களுடைய அடுத்த தலைமுறை, அதற்கு அடுத்தக்கூடிய தலைமுறை இந்த பூமியில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான ஒரு பூமி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி. அடுத்த 2 ஜெனரேஷன்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்களா, அவங்க நாம பார்த்து பூமி பார்க்க போகிறது. இப்போ ஒரு ஐக்கிய நாடுகள் சபையில் கூட ஐபிசி ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க, 1986க்கு பின்னாடி பிறந்த குழந்தைகள் இருக்காங்களா, அவங்களோட வருடத்தில் எந்த ஒரு வருடம் நார்மல் இயரே அவங்க பார்த்தது இல்லைங்கிறாங்க. எவ்ரி இயர் ஏதாச்சும் ஒரு எக்காலஜிக்கல் டிசாஸ்டரை வந்து சந்திச்சிருக்கக்கூடிய குழந்தைங்களாக நார்மல்ஸுங்கிறதே கிடையாது. இப்போ பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க எங்கள் ஆஃபீஸில் போய் ஸ்டாஃப், அவங்க பாப்பா வந்துட்டு ஃப்ளட்டு பழகி போச்சுங்கிறது. 4 வயசு பாப்பா. அடுத்து அதான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நம்ம நிறைய ஃப்ளட் பார்த்துருப்போம். 2015ல 16ல அப்புறம் 18ல புயல் ஃப்ளட் அப்படின்ட்டு. பட் இப்போ இந்த 2019ல இருந்து பார்த்தீங்கன்னா 20, 21, 22 இப்படி கோவிட் விட்டுருவோமே, 21, 22, 23, 24 இப்போ 4 வருஷமா தொடர்ந்து ஏதோ ஒரு ஃப்ளட்டு பார்த்துட்டே இருக்கோம்ல. ஸோ அப்போ இங்கே என்ன ஒரு பொது மனநிலை இருக்குது அப்படின்னா, ஓகே நாங்கள் வந்து வடிகால் வாரியம் அமைச்சிட்டோம், அதனால எங்களுடைய பணி முடிஞ்சிருச்சு, வெள்ளம் வந்தால் தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு, ஆனால் போக மாட்டேங்குது. இங்கே என்ன சிக்கல் இருக்கு? அப்போ நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல், அடிப்படையாக பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய நமக்கான பெரிய பிரச்சனை. சென்னை அப்படிங்கிறது 5 விதமான வெட்லேண்ட்ஸ் மேலே கட்டப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நகரம். 5 விதமான வெட்லேண்ட்ஸ் இங்கே இருந்துச்சு. சுருக்கிச்சு அடையார் க்ரீக்காக இருக்கட்டும், பழவேற்காடு க்ரீக் சதுப்பு நிலமாக இருக்கட்டும், பள்ளிக்கரணையாக இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய அக்வாஃபினஸ், அம்பத்தூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அக்வாஃபினஸ், இப்படி 5 விதமான சதுப்பு நிலங்களும் 3 நதிகளும் பல விதமான கனல்ஸும் நீரேரிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதையெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணி தான் நீங்கள் இவ்வளோ பெரிய நகரத்தை கட்டமைச்சிருக்கீங்க. சென்னையினுடைய பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 1 கோடி. ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பாப்புலேஷன் 7 கோடி. அதில் 1 கோடி பேர் சென்னையில் இருக்கிறோம் இல்லைங்களா? பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளோ தெரியுமா? பெர் ஸ்கொயர் கிலோமீட்டரில் 28,000 பேர் இருக்கிறோம். அப்போ இவ்வளோ ஹைலி பாப்புலேட்டடாக டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில் வந்துட்டு இவ்வளோ ரொம்ப அன்சைன்டிஃபிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்ற போது சென்னை நகரம் தத்தளிக்கும் தான். அது அன்சைன்டிஃபிக்காக நம்ம வந்து வேண்டாம். அப்போ என்ன பண்ணால் நீங்கள் இனிமேல் வந்து புதிய கட்டுமானங்களை முறைப்படுத்த வேண்டும். அப்போ சென்னையோட மாஸ்டர் பிளான், 3rd மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணுறாங்களா, அதில் நோ டெவலப்மெண்ட் ஜோன்ஸ் கொண்டு வரணும். மீதி இருக்கக்கூடிய எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்களா, அதையும் வந்து பாதுகாக்கணும். அது இல்லாமல் பண்ண முடியாது. இப்போ என்னென்னா ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினால் மட்டுமே இந்த சென்னையினுடைய வடிகாலாக செயல்பட முடியாது. அது அடிஷ்னல் தான். பிரைமரி நமக்கு வந்துட்டு கூவம், அடையார் அண்ட் கொசத்தலை இந்த 3 நதிகளும் எப்படி இருக்குது, அதனோட வெள்ள வடிகால் பகுதிகள் எப்படி இருக்குது, அவற்றை முதல்ல பாதுகாக்கணும். அது பிரைமரி. செகண்டரி தான் இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் சிஸ்டம். இது மட்டுமே சென்னை பாதுகாக்காது. இது வந்துமே 20 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் உங்களுக்கு வந்துட்டு தாங்க சொல்கிறாங்க. அந்த 20 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலே தாங்கலை. போனது நம்ம வந்து பார்த்தோம். 15 சென்டிமீட்டருக்கே தத்தளிச்சது தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ 20 சென்டிமீட்டர் அளவுக்கு கேட்டுக்கக்கூடியது நமக்கு சரியாக ஒர்க் ஆகலை. ஈவன் 20 சென்டிமீட்டரே வச்சாலும் எதிர்காலத்தில் 20, 25, 40 வரைக்கும் போவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் இன்னும் அடுத்த 30 இயர்ஸ் நடக்கணும். நிச்சயமா புதிய கட்சிகள் எத்தனை பேர் வந்தாலுமே சரி, அவங்க எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்களே தவிர அவங்க எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பொறுத்திருந்து அடுத்து பேசும். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பாட்டில் நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.